மெட்டா கில்டெக்ஸ் உங்க அனைவரையும் மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்கு நான் வெல்கம் பண்றேன். ஒரு குறுகிய முதலீட்டில் உலகம் முழுவதும் வெப்3ல தொழில் முனைவர் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த விஷயத்த நாம இன்னைக்கு தெள்ள தெளிவா நாம பார்க்க போறோம். ஓகே, இந்த மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் எதுக்காக சார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு விஷன் வந்து மிக முக்கியமானது. ஸோ இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய துறை, அதாவது இன்னைக்கு வெப்3 அப்படின்ற ஒரு துறை மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி ஆகட்டும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், இல்லை கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், இல்லை மெட்டாவர்ஸ் ஆகட்டும், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு டெவலப் ஆகி வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு துறையில நாம தொழில் முனைவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ்டா இந்த ப்ராஜெக்டுடைய ஓனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய விஷன். ஸோ இந்த விஷனை வச்சுதான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஃபைன் சார், வெப்3னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் 1 அப்படின்ற காலகட்டம், அதுக்கப்புறம் வெப் 2, அதுக்கப்புறம் தான் வெப் 3. ஸோ வெப் 1 அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சார். நமக்கு என்ன தேவையோ, ஆரம்பத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். ஒரு உணவாகட்டும், இல்லை ஒரு மளிகை சாமான் ஐட்டம் ஆகட்டும், இல்லை ஒரு பட்டா சிட்டாவாகட்டும், இல்லை பேங்க் சம்பந்தப்பட்ட பண மாற்றங்கள் ஆகட்டும், இது இல்லாம நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாம என்ன பண்ணோம்னா அது எங்க கிடைக்குமோ அங்க போய் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த நம்மளோட தேவைகளை அடைச்சோம். அதுதான் வெப் 1. வெப் 2ன்றது அப்படியே அடுத்த கட்ட பரிணாமம். என்னன்னா பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அது நாம இருந்த இடத்துல இருந்தே அந்த விஷயத்த நம்ம கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபுட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்விக்கி டொமோட்டோல ஆர்டர் போட்டா நமக்கு ஃபுட்டு வந்துடும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். நமக்கு ஒருத்தருக்கு பணம் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னா முன்னெல்லாம் பேங்க்ல போய் பண்ணோம். ஆனா இப்போ வீட்டில் உட்காந்தபடியே மொபைல்ல ஜிபே போன்பே மூலியமா பண பரிவர்த்தனை பண்றோம். பட்டா சிட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல விஓ ஆபீஸோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நகராட்சியிலே போய் வாங்கணும். ஆனா இன்னைக்கு ஆன்லைன் மூலியமா நம்ம பதிவிறக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளோட தேவைகள் அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியே கொண்டு வந்தது தான் இந்த வெப் 2 டெக்னாலஜி. ஸோ வெப் 3ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸ் விஷயங்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பணத்துல மிகப்பெரிய அளவுக்கு வேல்யூவா மாறிக்கொண்டு இருக்கிறது கிரிப்டோ. 2வது பாருங்க இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாமே அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகுது. இப்போ நம்ம வெப் 2ல எல்லா விஷயத்தையும் நாம என்ன பண்ணோம்னா தொட்டுணர்தல் அப்படின்றது இருக்காது. ஆனா இந்த வெப் 3ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தொட்டுணர்தலோட இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நாம ஏன் சார் வரப்போறோம், வெப் 3க்கு நாம ஏன் சார் போக போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, எந்த இடத்துலயுமே நம்ம போகணும்னு நினைச்சு போகிறது இல்லை. அந்த விஷயம் உருவாகும் போது அதுக்கு நாம அடாப்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிபே எடுத்துப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பணத்தை நம்ம அனுப்பணும் அப்படின்னா பேங்க்ல போய் அனுப்பிச்சோம். ஆனா இன்னைக்கு வீட்ல இருந்தபடியே அனுப்புறோம். நாளையில இருந்து இந்த ஜிபேவை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, நாம் அதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அதை ஏத்துக்க முடியாத சூழ்நிலை. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இதுக்கு நாம அடாப்ட் ஆயிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வரக்கூடிய காலம் வெப் 3. அந்த வெப் 3ல நமக்கு நம்ம வந்து பழக போறோமா இல்ல அடாப்ட் ஆக போறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அடாப்ட் ஆக போறோம். ஸோ இன்னைக்கு அந்த வெப் 3 பத்தியான சரியான புரிதலும் நாலேஜும் நாம எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அது நம்மளோட வாழ்க்கையில வெப் 3 தொழில் முனைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே சார், இந்த வெப் 3ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்ன வந்து ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி அது இருந்தது. அந்த ஆண்ட்ராய்டு டெக்னாலஜின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அப்படின்வாங்க. ஸோ அதுல வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா விஷயங்களும் சேவ் ஆகும். அப்படி ஒவ்வொரு இடத்துல சேவ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அங்க ஹேக் பண்ண முடியும், அந்த விஷயத்தை அழிக்க முடியும், அழிச்சு மாத்த முடியும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ப ஏற்பட்டுச்சு. ஹேக்கர்ஸ் அதிகமா உருவாகினாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும், ஒரு சேஃபஸ்ட் டெக்னாலஜியா உருவாக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு பிளாக்ல தான் அந்த மெசேஜ் வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு ப்ரீவியஸ் பிளாக்குக்கு போனோம் அப்படின்னா அதோட ஹேஷ்டேக் இருந்தால் தான் பண்ண முடியும்.
அப்படின்னும் போது அதை ஹேக் பண்றதோ அழிக்கிறதோ அழிச்சு மாத்துறதோன்றது கடினமான ஒரு விஷயம். அப்போ சேஃபான டெக்னாலஜி பிளாக் செயின். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் பிளாக் செயின்ல மாறிக்கொண்டு இருக்கு. அடுத்தது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ், அதாவது டெஃபி அப்படின்ற சிஸ்டம் உள்ள வருதுங்க. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு நமக்கு சிம்பிளா புரியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஆதிக்கத்தின் கீழே இயங்கக்கூடியது தான் இது சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாடிஃபை ஆகும், அது கட்டமைக்கப்படும். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யாருடைய முடிவு கீழே இருக்காது, அது தன்னிச்சையாக இயங்கக்கூடியது, யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்காது. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயம். இந்த இடத்துல முதலாளித்துவம் அப்படின்றது இல்லாம இருக்கும். ஸோ நாம உழைக்கக்கூடிய உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கிறது தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எதனுடைய அடிப்படையில வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க, டிஜிட்டல் ஒப்பந்தம். ஸோ இப்போ நார்மலா நமக்கு ஒரு வேலைக்கு போகும்போது அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த அப்பாயின்மெண்ட்ல இந்த மாதிரி இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு நீங்க வேலை செய்யணும், இவ்வளவு சம்பளம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதன் பிரகாரம் நம்ம வேலை செய்வோம், அதன் பிரகாரம் நமக்கு வருமானமும் கிடைக்கும். நாளைக்கு அந்த முதலாளி நினைச்சா அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போடலாம், இல்ல அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். எல்லா தகுதியும் ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. அதனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா டிஜிட்டல், அதுவும் பிளாக் செயின்ல பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த இடத்துல ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீகரெக்ட் பண்ண முடியாது, அழிக்கவோ அழிச்சு மாத்தவும் முடியாது. அப்ப என்னன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு இருக்கோ அந்த கடைசி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ அடுத்தது மிக முக்கியமானது இந்த விஷயத்துல இந்த வெப்3ல கிரிப்டோ கரன்சி அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன சார், இது வரைக்கும் நான் கேள்விப்படல. சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கிரிப்டோன்னா ஸ்கேம் சார், அப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் கிரிப்டோ அப்படின்றது என்னன்னா பணத்துடைய பரிணாமம். முதல்ல பார்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறையில ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கில் அது வந்து உலோக நாணயமா மாறிச்சு, அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சியா மாறிச்சு. இந்த மாதிரி படிப்படியா வளர்ந்து டிஜிட்டல் கரன்சி வரைக்கும் இப்போ வந்து ஃபைனல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ. இதுக்கப்புறமும் சில விஷயங்கள் மாறலாம். ஸோ இந்த கிரிப்டோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரே நாணயம் அப்படின்றது தான் அதனோட தாரக மந்திரம். அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கரன்சி இருக்கு. இந்தியாவுக்கு ருப்பியான்னு இருக்கும், இன்னொரு கண்ட்ரிக்கு ரியால்னு இருக்கும். இந்த மாதிரி பல கண்ட்ரிகளுக்கு பல கரன்சி இருக்கும். இப்படி உலகத்துக்கே ஒரே கரன்சி அப்படின்றது தான் கிரிப்டோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டில் கொண்டு வந்தது. ஸோ இதனுடைய கட்டுப்பாடு அப்படின்றது யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ இது வளரக்கூடிய கரன்சி. இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தின ஃபேட் கரன்சி அப்படின்றது வளரவே வளராது. ஒரு 10 ரூபா எடுத்து போய் பீரோல வச்சு பாருங்க, 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது 10 இருக்கும். ஆனா இந்த கிரிப்டோல நீங்க ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பல வருடம் கழிச்சு அது பல லட்சமாவோ பல கோடியாவோ மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது தான் கிரிப்டோ. ஸோ இதை பத்தியான விஷயங்கள் அனைத்துமே நாம என்ன பண்ண போறோம், வெப்3ல கட்டாயம் பயன்படுத்த போறோம், இதுக்கு அடாப்ட் ஆக போறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காங்க. மெட்டாவர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் உலகம். இன்னைக்கு நம்ம நடைமுறை உலகத்துல என்னெல்லாம் பண்றோமோ, ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதை வாடகை விடுறது, இல்ல ஒரு மால் கட்டுறது, அந்த மால்ல போய் நம்ம படம் பார்க்கறது, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்றோமோ, பைக் ஓட்டுறது, வாட் எவர் இட் இஸ், இந்த நடைமுறை உலகத்துல என்னெல்லாம் பண்றோமோ அது அத்தனையுமே டிஜிட்டல் உலகத்துல பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ண போறோம், விஆர் அண்ட் ஏஆரை யூஸ் பண்ணி வீட்டுல இருந்தபடியே அந்த டிஜிட்டல் உலகத்துல நாம டிராவல் பண்ண போறோம், வாழ போறோம். ஸோ இந்த டிஜிட்டல் உலகத்துல அதிமுக்கியமாக பயன்படுத்தக்கூடிய கரன்சி கிரிப்டோ. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்தாச்சு. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022ல நடைமுறைக்கு வந்தது. அன்னைக்கு 61 பில்லியனா இருந்தது, இன்னைக்கு 190 பில்லியன், 2026ல 190 பில்லியனா மாறி இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லைங்க சார், இப்போ வரக்கூடிய காலம் அவங்க கணிச்சிருக்கிறது 2030ல கிட்டத்தட்ட ஒரு 930 பில்லியனாக மாறப்போகுதுன்றாங்க. அதுக்கும் மேல இதனை பெரிய லெவல்ல வியாபாரம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க ஆய்வின் மூலியமா கிடைச்ச ஒரு விஷயம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு துறையில தான் நாம எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறோம். ஸோ இந்த துறையை நாம மட்டும் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ண மெட்டா நிறுவனம் இன்னைக்கு
மெட்டாவர்ஸுக்கான அடித்தளம் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்விடியா அவங்க பண்றாங்க. ஆப்பிள் நிறுவனம். இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு இந்த மெட்டாவர்ஸுக்கான விஷயத்த கொண்டு போறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தகம், மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். சோ இதெல்லாம் யார் சார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பணம் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இன்னைக்கு வரக்கூடிய காலம் உலகில் மிகப்பெரிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து ஆளப்போகுது அப்படின்றது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அதுல டாப் 10 இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன? ஹியூமன் ரோபோட்டிக்ஸ். மனிதனை போல ரோபோட் வந்து வேலை செய்ய போகுது. அந்த ஒரு விஷயமும் இப்ப உள்ள வரப்போகுது. அடுத்தது வெப்3 அண்ட் பிளாக் செயின். ஸோ அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர், ஸ்பேஸ் ஜெட்டு. ஸோ இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட வளர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்றதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள், எனர்ஜி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டடான வெஹிக்கிள்ஸ் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இன்னைக்கு டெவலப் ஆகி வருது. இதெல்லாம் யார் சார் எடுத்து பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, உலகில் மிகப்பெரிய அளவுக்கு பணம் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் இந்த தொழில்கள்ல எடுக்கிறாங்க. இதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்னாலும் அந்த ரிஸ்கை வந்து பெருசா பார்க்காம இந்த தொழில்களை ஆர்வம் காட்டுறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த தொழில்களை யார் செய்யறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற முடியுன்றதுனால. சோ இப்ப நம்ம இந்த மாதிரியான துறைகள்ல நாம உள்ள போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நமக்கு பணபலம் இல்ல, இதுவும் இல்லைன்றதுனால நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு டாப் 10 தொழில்கள்ல 2 வாய்ப்பை குறைந்த முதலீட்டில் கொடுத்த நிறுவனம் தான் நம்ம மெட்டா கில்டெக்ஸ். ஸோ வெப்3 அண்ட் பிளாக் செயினும் மெட்டாவர்ஸ், இதை இரண்டையுமே ஒரு குறுகிய முதலீட்டுல கொடுத்த நிறுவனம் தான் மெட்டா கில்டெக்ஸ். இவங்களுடைய ரோட் மேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸுக்கான ரோட் மேப் உருவாக்கி இருக்காங்க. முதல்ல கம்யூனிட்டி பில்டிங். ஸோ நெக்ஸ்ட் எம்ஜிஎக்ஸ் கிரிப்டோ கரன்சி. அடுத்தது அதுக்கான டெக்ஸ் லான்ச்சிங், ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம், ஏஐ ப்ரோக்ராம், என்எஃப்டிக்கான மார்க்கெட் பிளேஸ், கேமிங் ப்ரோக்ராம், ஹெல்பிங் ப்ரோக்ராம், மெட்டாவர்ஸ், இப்படின்னு ஒரு அழகான ஒரு ரோட் மேப் உருவாக்கி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல நம்ம இங்க உழைப்ப போடும் போது இந்த ஈகோ சிஸ்டத்தின் மூலியமா அனைத்து விஷயத்திலிருந்தும் நாம பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க போறோம். ஓகே, சிஎன்பி அப்படின்னா என்ன சார், எனக்கு கிளியரா சொல்லுங்க அப்படின்னா, கம்யூனிட்டி அண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் எது மிக முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடித்தளம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான். சோ இன்னைக்கு நான் சொன்ன அந்த டாப் 10 அந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முதலாளிகள் அதை உருவாக்குனாலும் அதை பயன்படுத்தக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். நாம இன்னைக்கு வரைக்கும் வெப்2ல பயனாளர்களா தான் இருக்கிறோம். ஆனா நம்மளை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு மத்தவங்க அத்தனை பேரும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குறுகிய முதலீட்டுல இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இணைஞ்சு நமக்கான கம்யூனிட்டியை இந்த ஈகோ சிஸ்டத்துக்காக உருவாக்கும் போது, சோ அவர்கள் பயன்படுத்தும் போது நாம ஏன் பண்ண போறோம், அவர்கள் உருவாக்கின கம்யூனிட்டி மூலியமா அவங்க ஏன் பண்ண போறாங்க. சோ இந்த இடத்துல முதலாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். இந்த வெப்3 டெக்னாலஜி நாம தான் முதலாளியா இருந்து நம்ம கம்யூனிட்டியை வழி நடத்த போறோம். பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் பண்ண போறோம். சோ அதுக்கான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நாம கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து வெரி மினிமம் $10 இருந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம பேக்கேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வருமானமும் உயரும். 10, 20, 40, 80, 160 5120 வரைக்கும் பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ்ல நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேக்கேஜை சூஸ் பண்றோம். அதுக்கான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணா கண்டிப்பா அதுக்கேற்ற வருமானத்தை நாம இங்க சம்பாதிக்க முடியும். ஓகே, இந்த பேக்கேஜை நான் சூஸ் பண்றேன் சார், எனக்கு எப்படி சார் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வகையான வருமானம் நமக்கு இங்க கிடைக்க போகுது. முதல் வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்ஜிஎக்ஸ் காயின் மூலியமா ஒரு இன்கம் கிடைக்கும். அடுத்தது நாம உருவாக்கக்கூடிய நம்ம டைரக்ட் பார்ட்னர்ஸ் மூலியமா இன்கம் கிடைக்கும். அடுத்தது லெவல் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம், இப்படி 5 வகையான வருமானம் நாம எடுக்க போறோம். அதுல முதல் வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா காயின் இன்கம். ஸோ கிரிப்டோல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிமிட்டடா அன்லிமிட்டெட் சப்ளைவா அப்படின்றது தான். நம்ம எம்ஜிஎக்ஸ் அப்படின்ற கரன்சி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டெட் சப்ளை, கிட்டத்தட்ட 51 கோடி தான் டோட்டல் சப்ளை. அதுல 30 கோடி மார்க்கெட்டோட சப்ளைக்கு
10 கோடி காயின் ஸ்டேக்கிங் ரிவார்டா ஒதுக்கி வச்சிருக்காங்க. 10 கோடி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 30 கோடி காயின் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பிக் பிளாக் மூலியமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. முதல் பிளாக்ல 6 கோடி காயின் $1 வீதம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அடுத்தது 4 கோடி காயின் இப்படின்னு 10வது பிளாக் வரும்போது 1,84,00,000 காயின் வந்து பாத்தீங்கன்னா $3.25 இங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு நான் இங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நாம இன்னைக்கு உள்ள கனெக்ட் ஆகிறோம், ஒரு $1000 போடுறோம் அப்படின்னா 1000 MGX காயின் வந்து இன்னைக்கு கிடைக்கும். இந்த 60% கம்ப்ளீட் ஆகும்போது இந்த மார்க்கெட்டோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி மினிமம் $3.25 இங்க லிஸ்டிங் ஆகும். அப்படின்னும் போது நாம ஒரு 3 மடங்கு இங்க ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த 3 மடங்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ப்ரீட்ல இந்த 60% டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச பிறகு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வந்து உள்ள கொண்டு வராங்க. இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் மூலியமா நமக்கு கிடைச்ச அசலை நம்ம எடுத்துட்டு லாபத்தை மட்டும் ஸ்டேக் பண்ணா இங்க மாதம் 10% 20% வரைக்கும் நாம லாபம் எடுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்ல, அடுத்தது அட்வான்ஸ் ஏஐ ட்ரேட் பாட் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த ட்ரேடிங் மூலியமா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இந்த இடத்துல நாம ட்ரேட் பண்ண போறதுல நம்ம பணம் நம்ம கையிலேயே தான் இருக்கு. இந்த பாட் மூலியமா அங்க ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யறதுனால மாதம் 10% அதுக்கும் மேல நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் உறவினருக்கு நான் இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றதுனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் 2வது வகையான வருமானம், டைரக்ட் இன்கம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு வேணும்னாலும் இந்த வாய்ப்பை பத்தியும் இதை பத்தியான விழிப்புணர்வும் தாராளமா நீங்க கொடுக்கலாம். அதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு இந்த நிறுவனத்துடைய MGX டோக்கன் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்ல அவங்களுக்கான டோக்கன் கிடைக்கும். நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 46% டைரக்ட் இன்கமும் லெவல் இன்கம் 4 ஃபர்ஸ்ட் லெவலுக்கான 4%. அப்போ கிட்டத்தட்ட 50% அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுல பாதி நம்மளோட வேலெட்டுக்கு, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வேலெட் சேஃபாலுக்கோ இல்ல மெட்டாமாஸ்கோ, ஸோ எந்த வேலெட் மூலியமா நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோமோ அந்த வேலெட்டுக்கு டைரக்டா வந்துடும். ஸோ இதனால என்ன சார் நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு $1000 போட்டு உள்ள வரேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன், அவங்களும் அதே $1000 போட்டு உள்ள வராங்கன்னும் போது நம்ம போட்ட முதலீடு வித்தின் எ செகண்ட்ல வெளியே எடுக்க முடியும். அப்ப என்ன சார் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த காயின் முழுக்க முழுக்க நமக்கு இலவசமா மாறிடும். ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த பெனிஃபிட் மூலியமா நம்ம எந்த லெவலுக்கு போக போறோம் அப்படின்றதையும் நாம பார்க்க போறோம். ஸோ அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவல் இன்கம். ஸோ இங்க நாம உருவாக்கக்கூடிய நபர் மூலியமா 50% கிடைச்சது. ஸோ நாம உருவாக்கும் போதோ இல்ல மத்தவங்க மூலியமா நமக்கு விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல கம்யூனிட்டி கிடைக்கும் போதோ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, லெவல் இன்கம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்குமே 4%. அப்போ எத்தனை லெவல் சார் தராங்க? 10 லெவல். ஸோ அப்போ ஈச் லெவலுக்கு 4% கிடைக்கும். ஸோ அவங்க எந்த பேக்கேஜ் எடுத்து வந்தாலும் நமக்கு இமீடியட்டா டைரக்டா இருந்தா 50%, டைரக்ட் இல்லை அப்படின்னா 4% நமக்கு இங்க இன்கமா கிடைக்கும். அடுத்தது என்னன்னா ஸ்பில் ஓவர் இன்கம். இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நாம இணைஞ்சு ஒரு 5 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்பில்லுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். இந்த ஆட்டோ ஸ்பில்லுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 நபர்களை கொடுத்தோன்னே உங்க லீடருடைய ஜீனாலஜில கனெக்ட் ஆவீங்க. அப்ப லீடருடைய ஜீனாலஜில யாரெல்லாம் வருவாங்கன்னா, யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்களோ 5 ரெஃபரல் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அங்க கனெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே ஒரு ஆக்டிவ் டீம் கிடைக்கும். அந்த ஆக்டிவ் டீம் மூலியமா L1ல இருந்து L10, அதாவது லெவல் 1ல இருந்து லெவல் 10 வரைக்கும் 4% வருமானத்தை எடுக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லைன் இன்கம். இந்த கிராஸ் லைன் இன்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக்கேஜில் பேசிக் பேக்கேஜ் $10ல 5%, அதாவது 5x சொல்லுவாங்க, $50 நம்ம சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கும். அந்த ரீபர்த் ஐடி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லீடருடைய ஆப்போசிட் லெக்ல போய் பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீம் ஆக்டிவான டீமா இருந்தா அவங்க கொடுக்கக்கூடிய பிசினஸ் நமக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அங்கிருந்தும் நாம சம்பாதிக்க முடியும். ஸோ இது அத்தனையுமே அனுபவிக்க லெவல் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம், இது அத்தனையுமே அனுபவிக்க 5 டைரக்ட் கொடுத்தா போதும், அத்தனை விஷயத்தையும் நாம என்ஜாய் பண்ண முடியும்.
ஓகே, இங்க ஒரு அற்புதமான 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு ஆட்டோ அப்கிரேட், இன்னொன்னு ரீஆக்டிவேஷன். ஸோ இந்த ஆட்டோ அப்கிரேட் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்து உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸ், அதாவது முதல் மடங்கு வருமானம் உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். 2வது மடங்கும் 3வது மடங்கும் உங்களோட ஆட்டோ அப்கிரேட், நீங்க என்ன பேக்கேஜ் கடைசியா எடுத்திருக்கீங்களோ அதுக்கு அடுத்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். இதனால என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு $1000 பேக்கேஜ்ல உள்ள வந்திருப்போம். இந்த ஆட்டோ அப்கிரேட் மூலியமா ஃபைனல் பேக்கேஜ் வரைக்கும் நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா 10,230 காயின் நமக்கு கிடைச்சிருக்கும். அதை தாண்டி நம்மளோட டீமும் இதே ஆட்டோ அப்கிரேட் மூலியமா வரும்போது அதனுடைய டைரக்ட் இன்கமும் லெவல் இன்கமும் நாம எடுக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம பேக்கேஜ் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட வருமானம் அதிகரிக்குது. அதுக்கான வாய்ப்பை தான் இந்த ஆட்டோ அப்கிரேட்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீஆக்டிவேஷன் தான் நான் சொன்ன மாதிரி 5x நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கும். ஸோ அந்த ரீபர்த் மூலியமா ஒரு பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ்பேக் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் தெரிஞ்சு உள்ள வரலாம், இல்ல தெரியாம உள்ள வரலாம், இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கூட உள்ள வரலாம். இப்படிப்பட்ட வந்த நபர்கள் இன்கேஸ் இந்த வியாபாரத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த கேஷ்பேக் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் இந்த கேஷ்பேக் ஆக்டிவா இருக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும். அந்த பீரியட் ஆஃப் காலத்துல அவங்க சரண்டர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய நியூ பிசினஸ்ல இருந்து 4% எடுத்து இந்த கேஷ்பேக் ஃபண்டிங் பூல்ல ஆட் ஆகும். 24 மணி நேரம் கழிச்சு அது யாரெல்லாம் சரண்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடும். ஒருத்தர் $1000 போட்டு உள்ள வராரு, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும்னு ஆசைப்பட்டு எக்ஸிட் கொடுத்தாருன்னா அவருக்கு டெய்லி $0.50, $1, $3/4, $2, $5ன்னு டெய்லி வந்து எந்த அளவுக்கு அங்க கேஷ்பேக்ல ஃபண்ட் இருக்கோ அது ஈவனா எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால இது ஆட்டோமேட்டிக்கா அவரோட வேலெட்டுக்கே போறதுனால அவரோட ஒத்த ரூபா கூட லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்க முயற்சி பண்றவங்களும் இந்த இடத்துல இறங்கி முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல முயற்சி பண்றதுனால எந்த விதமான லாஸும் இல்லாம அவங்க ஜெயிச்சாலும் அவங்க சக்சஸ் ஆகி சம்பாதிக்கலாம். இன்கேஸ் அவங்களால ஜெயிக்க முடியலனாலும் அவங்களோட பொருளாதாரம் லாஸ் ஆகாம பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்தை முதல் முறையாக இந்த மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்ற நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இதன் மூலியமா நம்ம இறங்கி பெரிய லெவல்ல இந்த பிசினஸை கொண்டு போக முடியும். ஓகே சார், எப்படி சார் கொண்டு போகலாம், ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இங்க 5 பேக்கேஜ் 10, 20, 40, 80, 160 இந்த 5 பேக்கேஜ் $310 நாம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத இங்க தெளிவா இங்க சார்ட்டா போட்டிருக்கேன். ஸோ இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெட் ப்ராஃபிட்டா $610, அதாவது $930 நமக்கு இங்க இன்கம் கிடைக்குது. அதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ், அடுத்த பேக்கேஜ் அப்கிரேடு இதெல்லாம் போக நெட்டா நம்ம கையில எவ்வளவு ப்ராஃபிட் நிக்கும்னா 610. அப்போ நம்ம ஒரு 6 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம போட்ட பணத்தை 2 மடங்கா எடுத்துட போறோம். அதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ் டூப்ளிகேட் ஆகும். அந்த டூப்ளிகேட் மூலியமா லெவல் இன்கம் மூலியமாவே பெரிய லெவல்ல நாம சம்பாதிக்க போறோம். சார் எந்த அளவுக்கு சார் இந்த லெவல் இன்கம்ல சம்பாதிக்க போறோம்னா, இதே சேம் பேக்கேஜ்ல நீங்க 6 பேரை மட்டும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நீங்க அறிமுகப்படுத்தல இந்த பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா பில் ஆக போகுது. அப்போ நம்ம எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25,000. ஸோ அப்ப 25 லட்சம் ரூபாய் நாம எடுக்க முடியும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 2 டீம் மட்டுமே வேலை செய்யறதுனால ஒரு 25 லட்சம் ரூபாய் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், வெறும் 30,000த்துல 25 லட்சம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த நிறுவனம் தான் நம்ம மெட்டா கில்டெக்ஸ் நிறுவனம். ஸோ இந்த இடத்துல அது மட்டும் இல்லைங்க சார், வரக்கூடிய காலத்து இந்த என்எஃப்டி மூலியமா நமக்கு ராயல்டி ப்ரோக்ராமும் கிடைக்க போகுது. ஸோ ராயல்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தலைமுறை வருமானம். ஸோ இந்த இடத்துல நம்ம சரியான உழைப்பை போட்டு நமக்கான கம்யூனிட்டியை உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்எஃப்டி அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் வரும்போது அந்த இடத்துல நமக்கு ராயல்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இணையறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ உங்களோட மொபைல்ல டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலெட், மெட்டாமாஸ்கோ, ட்ரஸ்ட் வேலெட்டோ, சேம்பால் இதுல ஏதாவது ஒரு பதிவிறக்கம் பண்ணிட்டு ஓபிபிஎன்பி பிளாக் செயினை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கான கரன்சிஸ் யூஎஸ்டிடியும் ஓபிபிஎன்பி கேஸ் ஃபீஸையும் கொண்டு வந்து நம்ம இங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே இந்த பிசினஸ்ல கனெக்ட் ஆகிட போறோம். ஸோ அங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்மளோட வியாபாரத்துக்கு நாம தான் தலைவர்கள். ஸோ சரியான விஷயத்தை இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த வெப்3 தொழில்நுட்பத்துல நாமளும் என்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்பை
ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனம் தான் இந்த மெட்டாக் இண்டெக்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களை யார் இங்க இன்வைட் பண்ணாங்களோ, ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியல அப்படின்னா உங்களை யார் இணைச்சாங்களோ அவங்க கிட்ட தெள்ள தெளிவா இந்த விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளனாகவும் சாதனையாளனாகவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய நபராகவும் மாறுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல்.